இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? நம்ம வாசல்ல போலீஸோட வந்து சொடக்கு போட்டு இன்னும் 2 நாள்ல மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. உங்க பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் மாமா. அதுக்காக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வைப்பீங்களா? இப்ப நாங்க தானே தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏய் நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க? இந்த வீடு வேணா உங்க மாமனாரோட தான் இருக்கலாம், உங்களுக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கலாம். ஆனா இந்த சொத்தை கட்டி காப்பாத்துனது மட்டும் இல்லாம அவனோட அப்பா சொத்தை 10 மடங்கா பெருக்கினதுக்கு காரணம் ரகு. இன்னைக்கு நீங்க உரிமை கொண்டாட இந்த வீடு இருக்குன்னா அதுக்கு காரணமும் ரகுதான். அவன் என்ன முட்டாளா? யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துருவானா? யாருக்காவது சும்மா வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுப்பானா? இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. அவனுமா பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை எப்படி சரி பண்ணணும்னு அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாம், வாய மூடிக்கிட்டு இருங்க. இதுக்கப்புறமா ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா ரகு, என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னதான் பண்றது? மா, எதுக்கு அவங்கள திட்டுற? அவங்க கேக்குறதும் நியாயம் தானே. அன்னைக்கு நானா இந்த வீட்டு பத்திரத்தை அங்க கொண்டு போய் கொடுக்கல. மாயாவும் ஜானகியும் தான் சொன்னாங்க. நம்ம பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில சொன்னாங்கன்னு நானும் பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தேன்.